எம்பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி உணர்வு. எம்பெருமானார் எவ்வளவு ஆசையோடு இதெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கார். அவர் பண்ணியிருக்காருன்னா நாம் அதுக்கு என்ன பண்ணுறோம்? திரும்ப அவர் பண்ணதுக்கு நாம் ஏதாவது சரியாக பண்ணணும் இல்லையா? நம்மளால் பெரிய மலையை நகர்த்த முடியாட்டியும் இங்கே இருக்க கல்லை எடுத்து இந்த பக்கமாக ஓரமாக வைக்க முடியும் இல்லையா? அது போல தான் அவரவர்கள் என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இந்த வளர்ச்சியானது எல்லா அடியார்களிடத்தையும் இருக்குது. ஒருத்தர் பண்ணக்கூடிய காரியம் இல்லை. இப்போ அடியானை மட்டுமே ஆதரிக்கணும்னு சொல்ல, எத்தனையோ பேர் நம்முடைய சம்பிரதாயத்திலே பல பல முயற்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமே நாம் ஆதரவு கொடுக்கணும். அந்த கிரந்தங்கள் பதிப்பிக்கிறதாக இருக்கட்டும், காலக்ஷேபங்கள் சொல்லுபவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதுக்குன்னு தனிப்பட்ட முயற்சி எடுத்து தான் பண்ணுகிறார்கள். எதுவுமே சுலபமாக பண்ணக்கூடியதில்லை. அதுவும் இந்த காலத்தில் பொது காரியங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைந்த ஜனங்கள் தான் வருகிறார்கள். ஏன்னா அவரவர்களுக்கே பெரிய பெரிய காரியம் இருக்கே. கிரகத்திலே குடும்பத்தை பார்க்கணும், அலுவலகத்துக்கு போனால் அந்த காரியத்தை பார்க்கணும். இப்படி எல்லாருக்கும் பெரிய காரியம் இருப்பதனால யாரையும் நம்ம குத்தமும் சொல்ல முடியறதில்லை. ஆனால் எம்பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி உணர்வு. நாமெல்லாம் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இந்த சம்பிரதாயத்திலே ஊற்றத்தோடு இருக்கணும்.